அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு கறி சோறு இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா செல்லம். உங்களலாம் கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஆசை இருந்துச்சு. நிச்சயமா கூட்டு போறேன். தொடர்ந்து லீவ் இருந்ததுனால நம்ம அக்கா 2 கடா வெட்டினோமா, உங்களெல்லாம் என் மனசுல நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். நம்ம கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும், நல்லா சுத்தி காட்டணும். பிறந்த இடம், நம்ம வாழ்ந்த வீடு, வாழப்போன வீடுனாலே ஒரு மகிழ்ச்சி தானே! கண்டிப்பா உங்களுக்கு அரிசோறு உண்டு. எனதருமை சகோதரிக்கு இல்லாமலா? குழந்தை நல்லா இருக்கக்கா, பரவாயில்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் வேண்டிக்கிட்டேம்மா. நம்ம அணக்கரை முத்தையாகிட்ட நான் வந்து வேண்டிக்கிட்டேன். என்னோட பேர பிள்ளை நல்லா இருக்கணும். என் குழந்தையும், என் பொண்ணையும் நல்லபடியா கவர்ந்து பண்ணி, 2 பேர பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அங்க நெனச்சது நிறைவேறும். நம்ம எது நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு வெற்றி தான் அந்த சன்னதியில. வணக்கம் ஜெயான்னு சொல்றாங்க. ஜெயா சிஸ்டர், நம்ம ஜோதி சிஸ்டர் வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க இங்கேருந்து போகிறதுக்கு காலையில் ஒரு 8:30 மணி ஆயிருச்சு. போய் நம்ம ஊரில் அருவியெல்லாம் வருவாங்க, அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. சிறுமலை அருவியெல்லாம் வீடியோஸில் ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன், பார்த்துக்கோங்க. வணக்கம் சொல்கிறாங்க நம்ம ஜெயா சிஸ்டர் வந்து ஜோதிமாவுக்கு சொல்கிறாங்க. அப்போ வேலையெல்லாம் இப்போ காலையில் மாவு அரைச்சி வச்சுருந்தாங்களா, 8:30 மணி ஆயிடுச்சு. போய் குளிச்சுட்டு வந்து இட்லியை ஊற்றி சாப்பிட்டுட்டு, சரி நம்ம ஒரு 10:30 மணியே 10:45 11 ஆயிடுச்சு. காட்டில் போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு அப்படி இருந்தும் போகலை. எங்கள் புளியந்தோப்புக்கு போகலை, நேரம் பத்தலை. அங்கே போய் களை வெட்டுறதை பார்த்துட்டு அவங்களோட எல்லாத்திட்டையும் பேசிட்டு தங்கத்தில் சூப் செய்வது எப்படி சொல்லுங்க? அது எனக்கு தெரியாதே, நீங்களே சொல்லிருங்க. கொஸ்டின் கேட்டா தெரியாது எனக்கு. கொஸ்டின் நீங்களே சொல்லிருங்க. தங்கத்தில் சூப் செய்வது எப்படி? 22 கேரட் போட்டு சூப் செய்தால்தான். ஓ சூப்பர். எங்க இருந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்றீங்க? லைவுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. 22 கேரட் போட்டு சூப் செய்தால் அதுதான் தங்க சூப். நிறைய காய்கறி சூப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கீரை சூப் கேள்விப்பட்டிருக்கேன். தம்பி ஃபெசலாலாம் சொல்கிறாங்க. முசிறி அம்மா முசிறி அம்மா நாங்கங்கிறத நீங்கள் போட்டிங்களா? ஓகே ஜோதி சிஸ்டர் கேட்குறாங்க பாருங்க. அவங்க பேர் என்ன? தங்கத்தில் சூப் செய்கிறது எப்படின்னு கேட்குறாங்க ஜோதி சிஸ்டர். முசிறியிலேருந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குன்னு எனதருமை சகோதரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே காமெடி தான் இது. முசிறி அம்மா, நீங்கள் எந்த ஊர்னு கேட்குறீங்களா? நான் கும்பகோணம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நமது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பதிலும் சொல்கிறாங்க. கம்மலை கலட்டி கொதிக்க வைத்து குடிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் வந்து. மாணி சிஸ்டரா பிரதரான்னு தெரில. நீங்கள் முஸ்லீமா? நீங்கள் எந்த ஊர்னு கேட்குறீங்க? நான் வந்து கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் தம்பி. எனது அருமை சகோதரி வந்து பெங்களூர்லேருந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்மலை கலட்டி கொதிக்க வச்சு குடிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் 22 கேரட் சூப் ரெடி.
அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.